தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் தங்களை கடுமையாக எதிர்க்கும் விஜயை பதிலுக்கு தாக்க தொடங்கி இருக்கிறது திமுக. பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போகணும். நான் வாரத்தில் எப்படி ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். தவிக தலைவர் விஜய் முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தின் மீது அட்டாக் செய்து பேசி வரும் நிலையில் மறைமுகமாக பதிலடி கொடுத்திருக்கிறார் உதயநிதி. விஜயை தாக்கும் உதயநிதியின் கணக்கு என்ன? தந்தைக்காக களமிறங்குகிறாரா தனயன்? விரிவாக பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் தயாராகி வரும் சூழலில் தவிக திமுக இடையேயான போர் தொடங்கியுள்ளது. 2024 தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் சமீப காலமாக திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி வருகிறார். அதிலும் தனது சுற்றுப்பயணத்தில் உள்ளூர் பிரச்சினைகள், உள்ளூர் அமைச்சர்கள் தொடங்கி முதல்வரின் வெளிநாட்டு பயணத்தை விமர்சிப்பது, முதல்வர் குடும்பத்தை விமர்சிப்பது என்று வியூகம் அமைத்து செயல்பட்டு வருகிறார். துவக்கத்தில் இருந்தே திமுகவை அரசியல் எதிரி என்று கை காட்டிவிட்ட விஜய் முதல்வர் ஸ்டாலினை நேரடியாக தாக்கி பேசுவதில் துவங்கி, மிரட்டி பாக்குறீங்களா சிஎம் சார், தைரியம் இருந்தா வாங்க, தேர்தலில் மோதுவோம் என்று சவால் விட்டு வருகிறார். தமிழக அரசியல் களத்தில் ஸ்டாலினா விஜயா என்னும் நரேட்டிவை உருவாக்கவே விஜய் முயல்கிறார் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக களத்தில் இருக்க, எதிர்வரும் தேர்தலில் தவிக திமுக இடையேதான் போட்டி என்று முழங்குகிறார் விஜய். இப்படியான சூழலில் விஜயின் விமர்சனங்களுக்கு தொடர்ச்சியாக பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளது திமுக. குறிப்பாக கொள்கையற்ற கூட்டம், புதிய எதிரிகள் என்று முதல்வர் மறைமுகமாக பதிலடி கொடுக்க, துணை முதல்வர் உதயநிதியும் விஜயை தாக்க தொடங்கியுள்ளார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பேசிய உதயநிதி, நான் சனிக்கிழமைகளில் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரும் ஆள் இல்லை, பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறேன், வாரத்திற்கு 4-5 நாட்கள் வெளியூரில் தான் இருப்பேன் என்று பேசினார். பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போகணும். நான் வாரத்தில் எப்படி ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்தி தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. தமிழகம் தழுவிய தனது சுற்றுப்பயணத்தை சனி மற்றும் ஞாயிறுகளில் திட்டமிட்டிருக்கும் விஜயை தாக்கியே பேசியிருக்கிறார் உதயநிதி. முன்னதாக சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், மஞ்சள், பச்சை என ஆளுக்கொரு நிறத்தில் பேருந்தை எடுத்துக்கொண்டு பிரச்சாரத்துக்கு புறப்பட்டுள்ளார்கள். அதனை ஓவர்டேக் செய்து பிங்க் நிற பேருந்து வெற்றி பெறும் என்று மகளிர் விடியல் பயணத்தை குறிப்பிட்டு பேசினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பச்சை நிறத்தில் வடிவமைக்கப்பட்ட பயணத்திலும், தவிக தலைவர் விஜய் சிகப்பு மஞ்சள் நிறத்தில் வடிவமைக்கப்பட்ட பேருந்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர அதனை விமர்சித்தே பேசினார் உதயநிதி. திமுக எதிர்ப்பை விஜய் தொடர்ந்து கூர்மைப்படுத்தி வரும் நிலையில் பதிலுக்கு உதயநிதியின் அட்டாக் கவனம் பெறுகிறது. எதிர்வரும் காலத்தில் தமிழக அரசியல் களம் விஜய் வெர்சஸ் உதயநிதி என்று மாற வாய்ப்புள்ளதாக அரசியல் திறனாய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே தனக்கு போட்டியாக விஜய் மாறுகிறார் என்ற ரீதியில் உதயநிதியின் பேச்சு அமைகிறதா, அல்லது தந்தையை தாக்கி பேசுவதால் தனையன் களத்தில் இறங்குகிறாரா என்னும் கேள்வி எழுகிறது. இந்த கேள்விகளை பத்திரிகையாளர் சாமிநாதனிடம் முன்வைத்தோம். அப்போது 2 வகையிலையும் பார்க்கலாம். அதுல மிக மிக முக்கியமா நான் பார்க்கறது எதிர்கால அரசியல் களம். இந்த 26 சட்டமன்ற தேர்தலை விட்டுருவோம். 2039 தேர்தல் களம் அவர் அப்படி நினைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திமுகல உதயநிதி ஸ்டாலின் எதிர் தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் விசஸ் உதய் அப்படின்னு களம் மாறும் அப்படின்னு நம்புறார் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம பாக்குறோம், நாளுக்கு நாள் அங்க பிளவுகள் அதிகமாகிட்டே இருக்கு. செங்கோட்டையன் எதிர்குரல் எழுப்புறாரு, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரும் வெளியே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் நெருக்கமாக இருப்பது போல் காட்டப்பட்டாலும் அங்க பல பிளவுகள் ஒருவருக்கொருவர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படியான சிக்கல்கள் இருக்கிறப்ப உதயநிதி ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுக பலவீனமாக அந்த இடத்தை நோக்கி விஜய் நகர்வாரு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்மளுடைய தலைமை எதிர்காலத்துல வருகிற பொழுது மிகப்பெரிய அச்சுறுத்தலா விஜய் இருப்பாருன்னு நம்புறாரு. ஆக்சுவலா உதயநிதி அப்படி நினைக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவரை பார்த்து பயப்படுகிறாரா, அச்சப்படுகிறாரா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உரைகள்ல இப்ப கூர்மை பயப்பட்டிருக்கிறத பாக்கலாம் நீங்க.
முன்னாடி வந்து இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்க மாட்டார். இப்ப உதயநிதி ஸ்டாலினும் பதிலுக்கு நல்ல காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. விஜயோடைய இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா அப்போ தான் வந்து சினிமா செய்திகளை பார்க்கறதுல அப்படின்னு கடந்து போன உதயநிதி இப்போ சனிக்கிழமைகளை மட்டும் வர்றதில்லைன்னு சொல்றாரு இல்லைங்களா? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான காரணம் சார்? அதான் நான் சொல்றேன் சார். அதாவது முன்பெல்லாம் வந்து இப்படி கூர்மைப்படுத்துறது இல்லை. இப்ப நீங்க கேட்ட கேள்வியின்படி அவர் முன்பெல்லாம் கூர்மைப்படுத்த ஒரு சக்தியாக அவர் பொருட்படுத்தாத போன்று கடந்து செல்வார். நீங்க இன்னும் சரியா நம்ம பார்த்தோன்னா அவர் வந்து கடைசியாக மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்துல நடித்த அந்த திரைப்படத்தோட நான் என்னோட சினிமாவை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா அதே பாணியில தானே சொல்றாரு, ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் நான் நடிக்க மாட்டேன், முழு நேரம் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் விஜய் வந்து தன்னை பின்தொடர்ந்து வராரு, தன்னை துரத்திட்டு வராரு அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருக்கு. இன்னொன்னு என்னன்னா, கூடுகிற கூட்டத்தை பாக்குறாரு. அவருக்கு அது ஒரு வகையான மிரட்சியை தரணும். என்னதான் இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் தலைமுறை அரசியல்வாதி. அவருடைய தாத்தாவுக்கு கூடிய கூட்டத்தை பார்த்திருக்கிறார். கலைஞர் அவர்கள் பேசுறாருன்னா இரவு பகலாக முழித்திருந்து ராத்திரியெல்லாம் கண் விழித்து 10 மணிக்கு இதோ வருகிறார் தலைவர், அதோ வருகிறார் தலைவர்னு பேசுவாங்க. 10 ஆகும் 11 ஆகும். இன்னைக்குதான் நமக்கு கட்டுப்பாடுகள். இத்தனை மணிக்குள்ள நிகழ்ச்சியை முடிக்கணும், இத்தனை மணிக்குள்ள இந்த மாவட்டத்தை விட்டு போயிடணும், வெளியில போயிடணும், எஸ்பி உத்தரவு எல்லாம் இன்றைய காலம் தான். அன்றைய காலம் உங்களுக்கு திராவிட இயக்கங்கள் பேசியே வளர்ந்த இயக்கங்கள் தானே. கலைஞர் வருகைக்காக காத்திருப்பாங்க, தொண்டர்கள் மணிக்கணக்கில் காத்திருப்பாங்க. அப்படியான கூட்டத்துல அவர் ஒரு குழந்தை பருவத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாத்தாவோட பிரச்சாரம் எப்படி இருக்கும் பார்த்திருக்கலாம். ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தையும் அவர் கூர்மையாக பார்த்திருக்கலாம். அதையெல்லாம் பார்க்கிற பொழுது அவருக்கு ஒரு இயல்புலயே தோன்றும், இது நம்ம தாத்தாவுக்கு பார்த்ததை போல ஒரு பெரிய கூட்டம் வருது, ஒரு பெருந்திரள் வருது. நீங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த விஷயத்துல ஏன் விஜய் ஒரு போட்டியாக பார்க்கிறாருன்னா, நீங்க விஜய் அவர்கள் ஒரு ரோட் ஷோ பண்ண அடுத்த நாளே நீங்க நினைவுல இருக்கலாம், செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஏற்பாட்டுல கோயம்புத்தூர்ல ஒரு ரோட் ஷோ பண்றாங்க. அப்ப நீங்க இன்னொரு விஷயத்த கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா இதுல போய் பார்த்தோம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தான், ரொம்ப குறிப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகள்ங்கிற சொற்பதத்தை கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி ஊனமுற்றோர்ங்கிற வார்த்தை தான் பிரயோகப்படுத்துவாங்க. அவர் கொடுத்தது மாற்றுத்திறனாளிகள்ங்கிற சொற்பதத்தையே கலைஞர் தான் உருவாக்கி தந்தாரு. ஆனா திமுக மாற்றுத்திறனாளிகள் அணி அதுவரை இல்ல. ஆனா நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது பல அணிகள் அமைஞ்சிச்சு. அதுல ஒரு அணியா மாற்றுத்திறனாளிகள் அணி வருது. அதுக்கு பின்னாடிதான் திமுகலயே மாற்றுத்திறனாளிகள் அணி வருது. நீங்க சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம் என்று வளர்ந்த அந்த இயக்கம் மாற்றுத்திறனாளிகள் அணியை உருவாக்குறதுக்கே விஜய் அரசியலுக்கு வர வேண்டி இருக்கு. ஆனா அதற்கு பின்பு ஒரு அசுர பாய்ச்சல் திமுக நிகழ்த்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள்ல போட்டியே இல்லாம நேரடியா மாற்றுத்திறனாளிகள் நியமனம், அதுல ஒரு 6 அடிச்சுக்கிட்டாங்க. பட் நீங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களை நோக்கின ஒரு விஜய் என்ன பண்ண போறாரு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாருங்கிற பதட்டம் தெரியுது. அந்த பதட்டம் இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். நம்ம கொஞ்சம் சினிமாவும் பேசலாம், ஏன்னா இது வந்து ஒரு சினிமா துறையிலிருந்து வந்தவர் தானே விஜயா இருக்கலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கிறதுனால நினைக்கிறேன். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா கோட் படத்துல ஒரு காட்சியில வந்து துப்பாக்கி எடுத்து சிவகார்த்திகேயன் கையில கொடுப்பாரு விஜய். இனிமேல் நீங்க அரசியல பாத்துக்கங்க, நான் இங்க பாத்துக்கிறேன், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்கண்ணா அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்ற மாதிரி காட்சி வச்சிருப்பாங்க. நேத்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கல்வி நிதி விழால அதே சிவகார்த்திகேயன் அவர்களை மேடையில கொண்டு அமர வைத்திருந்தார்கள், பார்த்தோம் நம்ம. அது கூட பெரிய விமர்சனம் ஆச்சு. எவ்வளவு அரசியல்வாதிகள் இருக்காங்க, எவ்வளவு மூத்தவர்கள் இருக்காங்க, எவ்வளவு இலக்கியவாதிகள் இருக்காங்க, அவர்கள் எல்லாம் எடுத்து சினிமா விழா போல இருந்ததுன்னு வந்துச்சு. விஜய் அவர்கள் ஒரு நெருக்கடியாக உணர்றாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த உரைகள் அப்படிங்கிறத நான் பாக்குறேன்.